மீன்வளம் நிறைந்த பகுதியில் இந்திய இலங்கை மீனவர்கள் எப்படி மீன்பிடிக்க வேண்டும் என்பதை வரையறை செய்தால்தான் வங்கக்கடலில் மீன்பிடி தொழில் அமைதியாக நடக்கும் என்று இந்திய கடற்படை கமாண்டர் வாசன் தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான மாநாடு சென்னையில் தொடங்கியுள்ள நிலையில் இது தொடர்பாக கடற்படை கமாண்டர் வாசனுடன் நமது செய்தியாளர் பாஸ்கர் நடத்திய நேர்காணலை தற்பொழுது பார்க்கலாம். இந்த கடல் கொள்ளையிலிருந்து கடல் வாணிபத்தில் ஈடுபடக்கூடியவங்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன மாதிரி மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாருங்கள், இந்தியன் ஓஷன் ரீஜனில் இந்தியா தான் பெரிய நாடு. நாங்கள் தான் ரீஜனல் சூப்பர் பவர். நேவியும் நல்லாயிருக்கு. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், பிக்கஸ்ட் டெமோக்ரஸி இன் த வேர்ல்டு எல்லாம் சேர்ந்து பார்த்தா நல்ல பொசிஷன் இருக்குது. நாங்கள் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறோம், அது மெரிடைம் பவர் பொட்டென்ஷியல். அப்படின்னா கடலில் என்ன எப்படி இருக்குது, போர்ட்ஸ் எப்படி இருக்குது, மாடர்னைஸ் போர்ட்ஸா இல்லையா, ஃபிஷரிஸ் ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணுறீங்க, சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ மெஷர்ஸ் எப்படி இருக்குது, மெரீன் பொல்யூஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்தியா ரீஜனல் சூப்பர் பவராக இருந்தனால எல்லா விதத்துலேயும் அந்த பரிசிரமம் எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. அந்த எப்படி நாங்கள் இதெல்லாம் பண்ண போகலான்னு தான் நாங்கள் நான் அலோன் பண்ணக்கூடாது. யூ டோன்ட் வாண்ட் டு டூ இட் அலோன், யூ வாண்ட் டு டூ இட் அதர்ஸ். அது எப்படி பண்ணணுன்றது தான் இப்போ முக்கியமான விஷயம். தமிழக மீனவர்கள் தொடர்ந்து மற்ற நாடுகளுடைய கடற்படையால் கைது செய்யப்படுவதும் தாக்குதலுக்குள்ளாவதும் அதிகமாகிட்டு இருக்கிறது. தமிழக மீனவர்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாநாட்டில் என்ன மாதிரியான ஆலோசனைகளும் ஆலோசிக்கப்படும்? இந்த மீனவர் பிரச்சனை எல்லாம் பார்த்தோன்னா இது இந்தியா ஸ்ரீலங்கா விஷயம். பாகிஸ்தானில் கூட ஃபிஷர்மேன்ஸ் இருக்காங்க, இந்த பக்கம் வராங்க, நாங்கள் அவங்க பிடிச்சி போடுறோம் இல்லையா. அதே மாதிரி ஸ்ரீலங்கான ஃபிஷர்மேன் இங்கே வந்தால் நாங்கள் அவங்க அப்ரஹெண்ட் பண்ணுறோம். ஸ்ரீலங்கா கூட அதே தான் செய்யுது. எங்கள் மீனவர் அந்த பக்கம் போகிறாங்க, இது உண்மை. அவங்களுக்கு கூட தெரியும் எங்கள் பக்கம் ஃபிஷ் இல்லை, இங்கே ஃபிஷ் இல்லைன்ன விஷயத்தினால அந்த பக்கம் போகிறாங்க, அது கரெக்ட் இல்லை. அதனால தமிழ்நாடு அப்புறம் ஸ்ரீலங்கா இந்தியா கலந்து அதுக்கு சரியான ஒரு டிசிஷன்ஸ் எடுக்கணும். அது இப்போ கூட 3 நாள் மீட்டிங் ஆயிருக்கு. அந்த மீட்டிங்கு தான் அவங்க ஃபிஷர்மேன் மஸ்ட் டிசைட் என்ன பண்ணணும், நாங்கள் எப்படி நாங்கள் இதை சார்ட் அவுட் பண்ணது அவங்கள தான் பண்ண முடியும், வேறு யார் பண்ண முடியாது. தமிழகம் மற்றும் இந்திய மீனவர்களிடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எடுக்கப்பட்ட முடிவுகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அதன்படியே தமிழக மீனவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்கிறது கமாண்டர் வாசனுடைய கருத்தாக இருக்கிறது. தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் பாஸ்கரன்.